மறைந்த உமாரமணன் அவர்கள் கடைசியாக வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாடகி தான் உமாரமணன் அவர்கள். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இசைத்துறையில் பாடல்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. ஏராளமான பாடல்கள் பாடியிருக்காங்க. இளையராஜா அவர்களோட இசையில தான் இவங்களோட இசை பயணம் தொடங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் இவங்க பாடி மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. இளையராஜா அவர்கள் இசையில் ஆரம்பித்து தமிழ் சினிமாவில் இருந்த முக்கியமான இசையமைப்பாளர்கள் எல்லார் கூடயுமே இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளைய தளபதி விஜய் அவர்கள் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருப்பாச்சி சிவகாசி போன்ற படங்களில் இவங்களோட பாடல்கள் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டோட சென்னையில் ரொம்பவே நல்லபடியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. வயது மூப்பு காரணமாக உமாரமணன் அவர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 69 வயசு ஆகிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தொடர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் உமாரமணன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றின ஏராளமான மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, உமாரமணன் அவர்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறது தான். உமாரமணன் அவர்களோட வாட்ஸ்அப்பை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கடைசியாக பாடகி சித்ராமா அவர்கள்ட்ட தான் பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசிப்பாங்க. ரெண்டு பேர்த்தோட வீட்டில் நடக்கிற விஷயங்களை பேசிப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அண்ட் இசையில் என்ன பாட்டு பிடிக்கும், அடுத்து என்ன பாட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏராளமான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்களாமா. அப்படி தான் நேற்றுமே உமாரமணன் அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியாவில் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய சிரித்து பேசியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லபடியாக தான் இருந்திருக்காங்க. சித்ராமாவும் உடம்பை பார்த்துக்க நல்லபடியாக இரு அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த கடைசி கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் தான் உடல்நல குறைவு காரணமாக உமாரமணன் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்களோட ஃபியான்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வரலட்சுமி சரத்குமார் தமிழ் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகையாக வளம் வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்களோட நீண்ட நாள் நண்பரான நிக்கோலஸ் அப்படிங்கிறவரை அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருந்துச்சு. அவரோட ஃபோட்டோவை பார்த்த நிறைய பேர் பையன் ரொம்ப சுமாராக தான் இருக்காரு, ஆள் பார்க்க நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. மேலும் பணத்துக்காக தான் இவங்க அவரை இரண்டாவது முறை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரலட்சுமி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்குது, நான் இதுக்காக பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ட் என்னோட ஃபியான்சியாக நிறைய பேர் அழகில்லை, நீங்கள் என் கண்ணுக்கு அவர் அழகாக தெரிஞ்சால் போதும், மற்றவங்க கண்ணுக்கு அவர் அழகாக தெரிய தேவையில்லை அப்படின்னு ரொம்பவே போல்டான ஒரு ரிப்ளைவை கொடுத்துருந்தாங்க. வரலட்சுமி அவர்களோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.